பணி நிரந்தரம் செய்யக்கூறியும் தமிழ்நாடு முதல்வரை சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று கூறி தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக கூட அவர்கள் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிம்சன் பகுதியில் உள்ள பெரியார் சிலை அருகே அமர்ந்து அவர்கள் முதலமைச்சரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று கூறி அந்த பதாகைகளை ஏந்தி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அந்த பெரியார் சிலையிலிருந்து கலைந்து செல்ல மறுத்தும் அதே போல தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி செல்வதாகவும் அவர்கள் பேரணி செல்ல முயன்றார்கள். அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கிறது. குறிப்பாக அவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியில் பல்வேறு சங்கங்களுக்கு அலுவலகம் இருக்கிறது, எங்களுக்கு அலுவலகம் வேண்டும், அதே போல எங்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்த 832 என்ற அந்த ஊதியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும், எங்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், முதலமைச்சரை நாங்கள் நேரில் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதே போல எதிர்கட்சியாக, அதாவது கடந்த திமுக ஆட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் நேரில் எங்களை சந்தித்து எங்களுக்கு ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் தற்பொழுது ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை சந்திக்க மறுக்கிறார்கள் என்று அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்கள் பணி நிரந்தரம் அதே போல முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற இந்த இரு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தொடர்ச்சியான இந்த ஆர்ப்பாட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.